சாதி மதங்களின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதை அதிமுக ஏற்றுக்கொள்ளாது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி பகுதியில் அதிமுக வேட்பாளர் விக்னேஷுக்கு ஆதரவாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ரியல் ரோட் ஷோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அஸ்தம்பட்டி ரவுண்டானாவிலிருந்து தொடங்கிய பிரச்சாரம் கன்னிகா பரமேஸ்வரி கோவில் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற ரோட் ஷோவில் ஏராளமான தொண்டர்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் சார்பில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வெள்ளி வேல் பரிசாக வழங்கப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம், சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம், புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், சேலம் மக்களவை தொகுதி பொறுப்பாளர் வேடசந்தூர் பரமசிவம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலசுப்பிரமணியன், ராஜமுத்து, மணி மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி என்ற நிலை மாற வேண்டும் என கூறினார். சேலம் மாநகரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2011க்கு முந்தி எப்படி சேலம் மாநகரம் இருந்தது, சேலம் மாவட்டம் எப்படி இருந்தது, 2021 10 ஆண்டு காலத்தில் சேலம் மாநகரம் எப்படி இன்றைக்கு பொலிவு பெற்று ஒரு சிறந்த மாநகரமாக விளங்கப்படுகிறது என்று பார்க்கிறது. சட்ட ஒழுங்கு அதிமுக ஆட்சி வரைக்கும் சேலம் மாநகரம் உட்பட சேலம் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் சட்டத்தின் ஆட்சி அதிமுகவில் நடைபெற்றது. அதோடு இந்த பகுதியிலே நான் வசிக்கின்றேன். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நேரடியா இந்த மாநகர மக்களும் இந்த மாவட்ட மக்களும் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு நம்முடைய மாவட்ட மக்களுக்கு கிடைச்சது. நீங்க ஸ்டாலினுடைய கேட்ட கூட போய் தொட முடியாது. எப்படி மக்களை சந்திக்கின்ற முதலமைச்சர் அல்ல, அவர் எம்எல்ஏவுக்கு பாதி பேருக்கு தெரியாது. இன்றைக்கு ஆட்சியாளர்கள், மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மதத்தின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையிலே மக்களை பிரித்து வேறுபடுத்தி இன்றைக்கு நடக்கிறார்கள். பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பது ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்காது என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் இன்றைக்கு மக்களை பிரித்து வேறுபடுத்தி பார்ப்பதை ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்காது என்பது இன்றைக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் ஒற்றை செங்கல் உதயநிதி ஸ்டாலின் எங்க பார்த்தாலும் ஒற்றை செங்கலை தூக்கி திரிகிறார். ஆனால் பல லட்சம் செங்கல்ல 1000 கோடியில் கட்டப்பட்ட அந்த காலடி பூங்கா 3 ஆண்டு காலமா பூட்டி வைத்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் பதிலே சொல்லல. இன்னைக்கு அதானி, அம்பானி, டாடா, பிர்லா இன்னைக்கு 20,000 கோடி 30,000 கோடிக்கு தொழில் முதலீடு செய்யறாங்க. அவருக்கு மானியம் கிடைக்குது, ஜிஎஸ்டி வரி சலுகை கிடைக்குது. ஆனா ஏழைகளுக்கு என்ன கிடைக்குது? ஏழைகளும் ஒரே ஓட்டு தான் போடுறாங்க, அதானியும் ஒரே ஓட்டு தான் போடுறாரு. அதை சமமாக பார்க்க வேண்டும். அவருக்கு ஒரு நீதி, ஏழை